Hi guys, நான் SJ. Okay guys, எல்லாரும் ஆவலா வெயிட் பண்ணி கொண்டிருக்க ஒரு சாம்சங் தரப்புல இருந்து லான்ச் ஆக போற ஒரு ஃபோன்டா வந்து அது S22 ஆ தான் இருக்கும். சோ அத சொல்லவே தேவையில்லை. S21 வந்து எந்த அளவுக்கு வந்து தரமா செஞ்சு செதுக்கி அந்த ஃபோனை வந்து லான்ச் பண்ணாங்களோ சோ அதே மாதிரி S22 வந்து அதோட இம்ப்ரூவ் ஆக ஒரு ஃபோன் வந்து லான்ச் ஆக போகுது S22. சோ அதை விடவே ரொம்பவும் ஒரு ஸ்பெசிஃபிகேஷன்ஸ் கொண்ட ஒரு ஃபோனா வந்து S22 வந்து லான்ச் ஆக போகுது. எல்லாருக்கும் தெரிஞ்ச மாதிரி ஐஃபோன் 13க்கு வந்து ரொம்பவே ஆவலா வெயிட் பண்ணி கொண்டிருக்கோம். ஸோ அந்த ஐஃபோன் 13க்கு அடுத்து ஒரு ஃபோனுக்கு வெயிட் பண்ணுறாங்கன்னா அது வந்து S22 தான் இருக்கும் சாம்சங்கோட. ஸோ S21 வந்து எப்படி செதுக்கி லான்ச் பண்ணாங்கன்னு உங்களுக்கு தெரியும். ஸோ டிஸ்பிளேயாக இருக்கட்டும், அதில் கேமராவாக இருக்கட்டும், சூப்பர்பான ஒரு குவாலிட்டிலாம் வந்து S21 லான்ச் ஆனது. பட் ப்ரைஸ் மட்டும் கொஞ்சம் கூடுதலாக இருந்தது. ப்ரொசஸரை வந்து கொஞ்சம் இம்ப்ரூவ்மெண்ட் பண்ணியிருக்கலாம். பட் S22 அந்த எந்த ஒரு பிரச்சனையும் இல்லாத மாதிரி தான் தெரியுது. ஏன்டா ப்ரொசஸரையும் அவங்க வந்து இம்ப்ரூவ் பண்ண போகிறாங்க. ஸோ முதல்ல வந்து இந்த S22 லீக்ஸ் வந்துருக்கு. ஸோ அதோட ஸ்பெசிஃபிகேஷன்ஸை வந்து குயிக்காக பார்த்துலாம். வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். S22 வந்து ப்ரொசஸரை வந்து என்ன கொடுக்க போகிறாங்கன்னு பார்த்தீங்கன்னா, S21 வந்த மாதிரி இல்லை, இந்த முறை Snapdragon 898க்கான ஒரு ப்ரொசஸர் வந்து வரப்போகுது. ஸோ S22 வந்து ஒரு பெஸ்ட்டான ஒரு ப்ரொசஸர் வந்து வரப்போகுது. இந்த முறை Snapdragon ப்ரொசஸர் வந்து கொடுக்குறாங்க. ஸோ ஃபோன்ற ப்ரைஸுக்கு ஏற்ற பர்ஃபார்மன்ஸ் வந்து அந்த ஃபோனில் இருக்குன்னு நான் நினைக்கிறேன். ஸோ ஏன்னா Snapdragon 898 வந்து ஒரு ப்ரொசஸர் வந்து லான்ச் ஆக போகுது. ஸோ இருந்தாலும் அதில் ஏதோ ஒரு மைனஸ் இருக்கிற மாதிரி எனக்கு தெரியுது. பிகாஸ் அவங்க வந்து Snapdragon மட்டும் லான்ச் பண்ண போகிற மாதிரி சொல்லல, எக்ஸினோஸ் ப்ரொசஸரும் லான்ச் பண்ண போகிறாங்க. ஸோ S22 வந்து 2 ப்ரொசஸரும் வரப்போகுது, Snapdragonம் எக்ஸினோஸும். ஸோ நம்ம நாடுகளை பொறுத்து அதில் ப்ரொசஸர் மாடல்ஸ் வந்து மாறும்னு சொல்கிறாங்க. அமெரிக்கா, இந்தியா போன்ற நாடுகளில் வந்து Snapdragonம், ஸோ ஒரு சில நாடுகளில் வந்து எக்ஸினோஸும் கொடுக்க போகிற மாதிரி வந்து அவங்களோட சாம்சங் தரப்பில் வந்து சொல்லியிருக்காங்க. ஸோ ஓகே, முதலாவது ப்ரொசஸர்னு பார்க்கக்குள்ள ஒரு ப்ளஸ் தான். ஸோ ப்ரொசஸர்னு பார்க்கக்குள்ள ஒரு டிக் பண்ணலாம். அடுத்தது பார்த்தீங்கன்னா டிஸ்பிளே. ஸோ டிஸ்பிளேன்னு பார்க்கலாம் வந்து எஸ் சீரிஸில் வந்து டிஸ்பிளே சொல்லவே தேவையில்லை. ஸோ சூப்பராக தான் கொடுப்பாங்க. அதே மாதிரி இந்த முறை S22 வந்து இப்போ பார்த்தீங்கன்னா இதில் 3 வேரியன்ட் ஃபோன் வந்து லான்ச் பண்ண போகிறாங்க. எல்லாருக்கும் தெரிஞ்ச மாதிரி தான். ஸோ ஒன்று வந்து S22, இன்னொன்று வந்து S22 Plus, இன்னொன்று வந்து S22 Ultra. ஸோ இதில் 3 வேரியன்ட் ஃபோன் வந்து லான்ச் ஆகுது. அதே மாதிரி அந்த ஃபோனில் என்ன கொடுக்க போகிறாங்கன்னு பார்த்தீங்கன்னா, டிஸ்பிளே வந்து என்ன கொடுக்க போகிறாங்கன்னு பார்த்தீங்கன்னா, S22 வந்து 6 இன்ச்சுக்கான ஒரு டிஸ்பிளே வருது. S22 Plusல வந்து 6.5 இன்ச்சுக்கான ஒரு டிஸ்பிளே வந்து கொடுக்குறாங்க. S22 Ultraவில் வந்து 6.89 இன்ச்சுக்கான ஒரு டிஸ்பிளே வருது. அதாவது கிட்டத்தட்ட 7 இன்ச்சுக்கான ஒரு டிஸ்பிளே வந்து S22 Ultraவில் வந்து வருது. ஸோ கேமராண்டு பார்க்கக்குள்ள இந்த முறையும் கொஞ்சம் தரமாக செஞ்சுருக்காண்டே சொல்லலாம். வந்திருக்க லீக்ஸில் வந்து அவங்களோட ஃபோனில் வந்து S22 200 மெகா பிக்சலுக்கான ஒரு கேமரா வந்து கொடுக்க போகிறதா வந்து சொல்லியிருக்காங்க. அந்த கேமராஸ்ன்னு பார்க்கல, கேமராவோட லென்ஸ்ன்னு பார்க்கல, எல்லா காம்பினேஷனும் அதில் வந்து கொஞ்சம் ஃபோக்கஸாக தான் இருக்கிறாங்க. ஸோ எனக்கு தெரிஞ்சு அந்த கேமராவோட லென்ஸ் வந்து அவங்களோட ஃபோட்டோ குவாலிட்டியை வந்து இம்ப்ரூவ் பண்ணதோ இல்லையோ, ஆனால் அவங்களோட செல்லிங்கை வந்து அவங்களோட கம்பெனியோட ஃபோன் செல்லிங்கை வந்து இம்ப்ரூவ் பண்ணிக்கொண்டு தான் இருக்குது. ஏன்னா மேக்ஸிமம் எல்லாருமே ஃபோக்கஸ் பண்ணி ஒரு ஃபோனை வாங்க போகிறோம்டா அதில் லென்ஸை தான் கூடுதலாக பார்ப்போம். ஸோ அந்த கேமராவோட சென்சர் தான் முக்கியமாக இருக்கும். ஓகே கைஸ், அடுத்தது வந்து பார்த்தீங்கன்னா அதில் பேட்டரி தான் முக்கியமாக. அந்த ஃபோனை சொல்ல போனால் அதில் பெர்ஃபார்மன்ஸுக்கு ஏற்ற மாதிரி அது பேட்டரி கொடுத்தே ஆகணுவாங்க. ஸோ அது பேட்டரி வந்து என்ன கொடுக்குறாங்கன்னா 5000 mAhக்கான ஒரு பேட்டரி வந்து வருது. 3 வேரியன்ட் ஃபோன் லான்ச் ஆகுதுன்னு சொன்னேன். S22 வந்து 5000 mAhக்கான ஒரு பேட்டரி வந்து கொடுக்குறாங்க. S22 Ultraவில் வந்து 4855 mAh கொண்ட பேட்டரி வந்து கொடுக்குறாங்க. ஸோ நான் சொன்ன மாதிரி 3 வேரியன்ட் ஃபோனில் வந்து 3 வேரியன்ட் பேட்டரி சைஸில் வந்து கொடுக்குறாங்க. ஸோ இவ்வளவு தான் இந்த சாம்சங் கேலக்ஸி S22 பற்றி வந்த லீக்ஸ். ஸோ அவரோட கம்பெனி தரப்பில் இந்த லீக்ஸ்லாம் வந்திருக்கு. ஸோ அடுத்தது we are waiting for that phone. ஓகே guys, இந்த ஃபோன் லான்ச் ஆன உடனே அடுத்த நெக்ஸ்ட் வீடியோ நான் வந்து அப்லோட் பண்ணுவேன். Until then, bye, signing off SJ.